ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 2 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக 2022 வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 7301 அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா 7301 வேகன்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து 2816 காலிப்படையினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து மொத்தமாக 10,117 பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. ஸோ அது 2022 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது 2023 மார்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ அந்த 2023 அது சேர்ந்தனால 2023 வந்து தனியாக குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கலை. ஸோ 2024 தான் நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 2024 குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 6244ன்னு சொல்லிட்டு வேகன்சி அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா 2688 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தாங்க. ஸோ செப்டம்பரில் மட்டும் 480, அக்டோபரில் 2208 வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சது. இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, அப்போ இந்த டைம் 2025 செப்டம்பரில் ஒரு 727 பணிகள் வந்து அதிகரிச்சிருக்காங்களா, அக்டோபரில் குறைஞ்சது 1500லேருந்து 2000 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்வர்களோட ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் வந்து எக்ஸாமும் ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமு, தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படின்னு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் தேர்வர்கள் அத்தனை பேரும் புலம்புனதை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மறுதேர்வு நடக்குமா அப்படின்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைனா மறுபடியும் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அவங்கள்ட்ட ரீசெண்டாக குரூப் 4 சம்மந்தமாக வந்த ஒரே அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 727 பணியிடங்கள் வந்து அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது தான். ஸோ மொத்தமாக இப்போதைக்கு 4662 இருக்குது. இது 2024 8932 கம்பேர் பண்ணும்போது பாதி அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இருக்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வருது. 2020 10,000 வேகன்சி இருந்தது. 2024 வந்து பார்த்திங்கன்னா 8922 வேகன்சி இருந்தது. பட் இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா பணிகள் அதிகரிச்சுமே இன்னும் 4662 தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2000-3000 பணிகள் வந்து அதிகரிக்காதா அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட ஃபார்முலா மாதிரி பார்த்தோன்னா செப்டம்பரில் ஒரு 480, ரிசல்ட் வெளியிட்ட அந்த அக்டோபர் மாதத்தில் வந்து 2200 பணிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த முறையும் வந்து செப்டம்பரில் ஒரு 727 பணியிடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. அதேமாதிரி அக்டோபர்லேயும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1500லேருந்து 2000 பணியிடங்கள் அதிகரிச்சது அப்படின்னா 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் கஷ்டமாக இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பணியிடங்கள் அதிகரிச்சதுன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு, இந்த முறையே வந்து வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 2026 ஆனுவல் பிளானர் இந்த வருஷம் கடைசியில் வெளியிடுவாங்க. அதில் எத்தனை வேகன்சியோடு அது வெளியிட போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆனுவல் பிளானரில் குரூப் 4 இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் விடை வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும். அதாவது அக்டோபர் 2nd வீக் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பட் அக்டோபர் 2nd வீக்கு 3rd வீக் அக்டோபருக்குள்ளே ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஒரு சில சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் லைவே போட்டுட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் அது சம்மந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு இதோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் இதோட மெரிட் லிஸ்ட்டு, கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது 2024 and 22 ஃபார்முலா பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 4662லேருந்து 6000 அப்படிங்கிறதுக்கு பணியிடங்கள் வந்து கண்டிப்பாக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் வர்ற குரூப் 2 குரூப் 4 வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.